நான் 8 அல்லது 9 வயது சிறுவனாக இருக்கும்போது உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நல்ல உதாரணத்தின் மூலம் எனது ஆசான் எனக்கு சொல்லித் தந்தார். நெடிய வலிய மரங்களுக்கு வளைந்து கொடுக்க தெரியாததால் சூறாவளி காற்றில் வேரோடு பிடுங்கி வீசப்படுகிறது. ஆற்றங்கரையில் வளரும் நாணற்புற்களால் வளைந்து கொடுக்க முடிவதால் அவை கடும் புயலிலும் உயிர் தப்பி விடுகிறது. இன்று வரை அதை நான் மறந்ததில்லை. நாணல் புல் போல் நாமும் பணிந்து வளைந்து கொடுத்து வாழப் பழகினால் விரும்பத்தகாத சம்பவங்களிலும் புயல் காற்று போல சீற்றங்களிலும் இருந்து நிலை குலையாமல் மீண்டு வர முடியும். மனித வாழ்வில் எப்போதும் இன்பமும் துன்பமும் நிறைந்தே இருக்கிறது. அவற்றை தவிர்க்கவே முடியாது. தினமும் இவை நம் முன்னே வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறது. சில சம்பவங்கள் மகிழ்ச்சியாகவும் சில சம்பவங்கள் துயருடையதாகவும் இருக்கிறது. சமய சந்தர்ப்பங்களால் நாம் பிடுங்கி வீசப்படாமல் பணிந்து கொடுத்து வாழ்வதை கற்றுக்கொள்வது எப்படி? உபனிஷத் என்னும் மூல நூலிலிருந்து வழிநூலாகிய பகவத்கீதையில் புறவய நோக்கு யோகம் என்னும் ஞானோபதேசம் நமக்கு உதவுகிறது. சுவாமி சங்கரானந்தா அவர்களின் புறவய நோக்கு யோகம் என்னும் நூலிலிருந்து 1வது பக்கம்.